ஒவ்வொரு இடத்துலையும் செய்கிறாங்க. அதனால் இன்னைக்கு தடுக்கட்டும். அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடக்கும். எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம். அடுத்து ஸ்டாலினோட ஒரு வீடு முற்றுகை. ஆமாம், கண்டிப்பாக ஸ்டாலினோட வீடு கோபாலபுரத்தையும் அவங்க மொத்தமாக முற்றுகை இட்டுடுவாங்க. நான் சொல்கிறேன், இவங்க போராட்டம் நடத்தினா ஒரு அசம்பாவிதம் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக கூட கைது செஞ்சு. ஏன் பயப்படுறீங்க? பக்கமா இல்லை, ஏன் பயப்படுறீங்க நான் கேட்குறேன் உங்களை. அப்படி என்ன ஆகிட போகுது? உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தருது. நீங்கள் யார் அதை தடுக்கிறதுக்கு? உங்களுக்கு அரசும் பண்ண தெரியல, அரசியலும் பண்ண தெரியலங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஒழுங்காக பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அண்ணாமலை கையில் எடுத்த போராட்டத்தை அனுமதித்திருந்தால் டிஎம்கே அரசுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அதைவிட அதிக பாதிப்பு அண்ணாமலையினுடைய போராட்டத்தை தடுத்ததால் ஏற்பட போகிறது. ஸ்டாலின் முற்றுகையிட போறாங்களா? ஆமாம், அடுத்ததை தான் பண்ண போகிறோம். அண்ணாமலை மேலேயே கை வச்சுட்டீங்க. அண்ணாமலையை வீட்டிலேருந்து வராரு, 1 கிலோமீட்டரில் அவரை தடுத்து காரில் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏதோ ஒரு ஸ்கூல் பஸ்ஸு எங்கே தான் எடுத்துகிட்டு வந்தாங்களோ தெரியல, வாடகைக்கு ஸ்கூல் பஸ்ஸில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. சாயங்காலம் வரைக்கும் அண்ணாமலையை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ நாள் தான் நீங்கள் பண்ணுவீங்க? முதல் குடும்பத்தை பற்றிய ரகசியங்கள் அவர் கையில் இருக்கா? அதனால தான் பயந்துட்டு நீங்கள் ஓடினீங்களா? கேட்போம்ல நாங்கள். உண்மையிலேயே அதுதான். செந்தில் பாலாஜி, அசோக் குமார் 2 பேரும் இந்த குடும்பத்தை பற்றிய பல்வேறு சமாச்சாரங்கள் அவங்க வச்சுட்டு ரகசியங்கள்லாம் எந்த மாதிரி சொல்றீங்க? என்ன நீங்க இப்படி ஓப்பனா கேட்டா என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன்ப்பா. பாஜக டாஸ்மார்க் வாசலில் போராட்டம் நடத்த போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இன்னொன்று அந்த டாஸ்மார்க்கினுடைய ஹெட் ஆஃபீஸ்லேயும் போராட்டம் நடத்த போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த போராட்டம் தேதி குறிப்பிட்டு நடத்த போகக்கூடிய ஒரு போராட்டம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் வீட்டு வாசல்லே வினோத் பி செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லார் வீட்லேயுமே கைது நடந்திருக்கு. சற்று முன் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களையும் கைது செஞ்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறது இந்த ஒரு கைதுகளை? இன்னொன்று ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டையும் முற்றுகையிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறது? இது அராஜகத்தின் உச்சம் தான் சொல்லணும். ஜனநாயக நாட்டில் ஒரு குடியரசு அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். குடி தான் அரசு. குடி வேறு, அரசு வேறு கிடையாது. அரசே குடிமக்கள் தான். மக்களால் மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் மக்களுக்கான அரசு. ஓகே, அரசியல் நிர்ணய சட்டத்தில் நம்மளுக்கு ஒரு ரைட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மக்கள் தங்கள் குரலை எங்கு வேண்டுமானாலும் எழுப்பலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனால் அறவழி போராட்டம் நடத்த வேண்டும். எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, கிளர்ச்சியாக இருந்தாலும் சரி, வன்முறை இருக்கக்கூடாது. அறவழி போராட்டம் மக்களினுடைய ஜனநாயக உரிமை. அதை நீங்கள் தடுக்கிறதுனால இப்போ என்ன ஆகுது? பாஜக வளருது. இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகள்னால, டிஎம்கேனுடைய ஏடிஎம்கேனுடைய நடவடிக்கைகள்னால தான் பிஜேபி இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், நேச்சுரலி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சைலண்ட்டாக விட்டுருக்கணும். அறவழி போராட்டம் தானே சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் போய்ட்டு கடைகளை உடைப்போம், அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. எவ்வளவோ போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதே டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க. டிஎம்கேக்காரங்க எவ்வளோ பேர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. ஏகப்பட்டது. என்னால் பெரிய லிஸ்ட்டே கொடுக்க முடியும் உங்ககிட்ட. ஆனால் அவங்க போராட்டம் நடத்தினா ஒரு அசம்பாவிதம் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக கூட கைது செஞ்சு. ஏன் பயப்படுறீங்க? வக்கமா இல்லை, ஏன் பயப்படுறீங்கன்னு நான் கேட்குறேன் உங்களை. அப்படி என்ன ஆகிட போகுது? திருப்பரங்குன்றத்தில் என்னாச்சு? திருப்பரங்குன்றத்தில் மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் வர்ற வழி எல்லாத்தையும், கிராம சாலைகளை கூட 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எல்லாரையுமே உள்ளே யாருமே வரக்கூடாதுன்னுட்டீங்க. 3:30 மணிக்கு கோர்ட்டில் உத்தரவு கொடுக்குறாங்க, 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னுட்டு போராட்டம் நடத்துங்க அப்படின்னுட்டு. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தருது. நீங்கள் யாரையும் அதை தடுக்கிறதுக்கு? எவ்வளோ பேர் வந்தாங்க? 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. 3:30 மணிக்கு எங்களுக்கு அனுமதி வருது திருப்பரங்குன்றத்தில், 4 மணிக்கு அங்கே போராட்டம். எவ்வளோ பேர் வந்தாங்க? அதுக்கு சேகர் பாபு என்ன சொன்னார்?
அவங்கெல்லாம் பாஜகவினர் அப்படின்னு சொன்னார். அதாவது நீங்கள் ஆன்மீகவாதிகள்னு சொல்லாதீங்க, அவங்கெல்லாம் பாஜகவினர் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா பாஜகவினர் 25,000 பேரை அரை மணி நேரத்தில் கூட்ட முடியுங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. நாம் பதிவு பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகளால் தான் நீங்கள் வந்து அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் அதிகமான ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து மண்டே, அதுவும் ஒரு பீக் ஹவர்ஸு, இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு கூட்டம் கூடுனுச்சுன்னா இயல்பு வாழ்க்கை அந்த சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதிக்கும். இயல்பு வாழ்க்கை பாதிக்காம தான் அங்கே வந்து பண்ணுவாங்க. சும்மா இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இயல்பு வாழ்க்கை பாதிக்கும்னா அந்த தாளமுத்து நடராஜன் பில்டிங்கில் எங்கே டாஸ்மாகோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் அங்கே மட்டும்தான் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும். அங்கே இயல்பு வாழ்க்கை பாதித்து தான் ஆகணும். அப்போ தான் இந்த ஊழல், அதாவது நீங்கள் பண்ணுற இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது, 1000 கோடி ரூபாங்கிறது ஒரு இது தான். ஓகே, அது அண்ணாமலை அவர் சொல்ல டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை விட பெரிய ஊழல் அது. ஆனால் இந்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னோன்னா அதை அப்படி தான் பண்ணி ஆகணும். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால 7 நாள் நடந்துச்சு. 6வது நாளில் தான் அதில் சமூக விரோதிகள் ஊடுருவினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. டெல்லியில் என்ன பண்ணாங்க, சார் உங்களுக்கு வந்து அரசும் பண்ண தெரியல, அரசியலும் பண்ண தெரியலங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஒழுங்காக பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். பேத்தலான ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க, மக்களை ஏமாத்துகிற பட்ஜெட் போட்டிருக்கீங்க. டிஎம்கேனுடைய 2026 தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டுட்டு நீங்கள் பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டுட்டு நீங்கள் வந்து சாக் பீஸ் வாங்குறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் போட்டோம். மத்திய அரசு இதே பிரச்சனையை எப்படி கையாண்டது தெரியுமா உங்களுக்கு? முதிர்ச்சி வேணும்ப்பா, அரசியலில் முதிர்ச்சி இருக்கணும். எந்த பிரச்சனை? குடியுரிமை சட்ட திருத்த பிரச்சனை, விவசாயிகள் சட்ட திருத்த போராட்ட பிரச்சனை. 6 மாதம் விட்டானுங்க, 1 வருஷம் பண்ணுங்க. போராட்டம் தானே, தாராளமாக பண்ணுங்க. 1 வருஷம் போராடினாங்க விவசாயிகள். அந்த வெயில்லையும் மழையிலையும் குளிர்லையும் போராடினாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து நிறையா இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய, மற்ற கட்சிகளினுடைய, ஆம் ஆத்மி கட்சிகளினுடைய எவ்வளவோ அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா, யூஎஸ்ஐடு, ஜார்ஜ் சோரோஸு, ஃபோர்டு ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி இது பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி எவ்வளவோ அமைப்புகள் இவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து உதவினாங்க. அதுக்கு தான் அங்கே வந்து காஜு கத்லியும் இது பழங்கள், உலர்ந்த பழங்களும் மற்ற இதுவும் கல்லாம் சப்ளை பண்ணப்பட்டது. இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டை வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லி. ஆமாம், அடுத்தது அப்படி தான் வரும். நான் எதுக்கு சொல்ல வரேன், கம்பேரிசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த 2 போராட்டங்களுமே கொரோனா காரணத்தினால அந்த விவசாயிகள் போராட்டம் நின்று போச்சு. இந்த போராட்டம், அதாவது சிஏஏ போராட்டம் கொரோனா காரணத்தினால சுப்ரீம் கோர்ட் சொன்னால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டானுங்க. விவசாயிகள் போராட்டம் வந்து வன்முறையில் வெடிச்சுது. ஏன்னா ஹரியானாலேருந்தும் பஞ்சாப்லேருந்தும் டிராக்டரை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 டிராக்டர் டெல்லிக்குள்ளே வந்துச்சு சொன்னால் பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால அதை அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்க விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் விடணும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அண்ணாமலை கையில் எடுத்த போராட்டத்தை அனுமதித்திருந்தால் டிஎம்கே அரசுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அதை விட அதிக பாதிப்பு அண்ணாமலையினுடைய போராட்டத்தை தடுத்ததால் ஏற்பட போகிறது. இப்போ ஸ்டாலின் முற்றுகையிட போகிறாங்களா? ஆமாம், அடுத்ததை தான் பண்ண போகிறோம். அடுத்தது இவங்க அதான் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் வந்து அவர் சொன்னார், இது மாதிரி டாஸ்மாக் கடைகள் முன்னால் போராட்டம் நடத்தும். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அண்ணாமலை மேலேயே கை வச்சுட்டீங்க. அண்ணாமலையை வந்து வீட்டிலேருந்து வராரு, 1 கிலோமீட்டரில் அவரை தடுத்து காரில் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏதோ ஒரு ஸ்கூல் பஸ்ஸு எங்கே தான் எடுத்துகிட்டு வந்தாங்களோ தெரியல, வாடகைக்கு ஸ்கூல் பஸ்ஸில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. சாயங்காலம் வரைக்கும் அண்ணாமலையை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ நாள் தான் நீங்கள் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதாவதுங்க, ஒரு அறவழி போராட்டம் மக்கள் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஜனநாயக உரிமை. அது நீங்கள் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அறவழி போராட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது அசம்பாவித போராட்டமாக மாறிடக்கூடாது. நீங்கள் சொல்கிறது அதை பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படுறீங்க. உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல. திருப்பி அதே தான். பாஜக வளருதுன்னா அதுக்கு பாஜக காரணம் இல்லைங்க, இந்த டிஎம்கே தான் காரணம். ஓகே, அப்போது நாளைக்கு அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, எங்களுக்கு வந்து அறவழி போராட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு. கோர்ட்டு உடனே சொல்லும். எப்படி உங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு தானே அனுமதி கொடுத்தது, போலீஸ் அனுமதி கொடுக்கல. போலீஸு கண்மூடித்தனமாக நடந்து கொள்கிறது.
அரசினுடைய கைப்பாவையாக நடந்து கொள்கிறது. அரசு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்ட்டு உடனே இவங்க அனுமதி மறுத்துடுறாங்க. அப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி தானே திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டில் போய்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்க. இவர் சீமானுக்கு அப்படி தானே ஆச்சு. மாநாடு நடத்துறதுக்கு திருப்பூரூரில் மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஹைகோர்ட் சொல்லுது மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க. என்னையா இது? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற சட்டப்பூர்வமாக அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை கூட நம்ம வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னால் எதற்கு இந்த அரசு இருக்குது? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நெகட்டிவ் விளம்பரம் அரசுக்கு கிடைக்குது, பாசிட்டிவ் விளம்பரம் சீமானுக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் கிடைக்குது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போ வளர்ந்துக்கிட்டு. ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக போயிருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து செந்தில் பாலாஜியை குறித்து வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இந்தியாவிலே நம்பர் 1 முறைகேட்டாளர் அப்படின்னா வந்து அது செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தார். அதை எப்படி பார்க்குறது? இது பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது உண்மையை பேசியிருக்கிறாரு. உண்மை சுடும். உண்மை உங்களுக்கு பிடிக்கலன்னா அது சுடத்தான் செய்யும், கசக்கத்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி ஏன் சார் நீங்கள் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணீங்க? சிறைக்கு போயிட்டு வந்தார், தியாகி. உன்னுடைய என்னது உன்னுடைய பொறுமை தியாகத்தின் உன்னுடைய தியாகத்தை விட மன உறுதி பெரியது அப்படின்னு சொன்னார். என்ன பெரிய தியாகம் பண்ணிவிட்டார் அவர்? என்ன பெரிய மன உறுதி அவருக்கு? பார்க்கலையா அவரை அரெஸ்ட் பண்ண போது எப்படி அழுது புலம்பி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு போச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ராத்திரியோடு ராத்திரியா ஒரு பெரிய கேபினட்டு அரசு யந்திரம் முழுக்க ஓமந்தூராருக்கு போல என்னத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் செந்தில் பாலாஜிக்கு? அப்படி என்ன செந்தில் பாலாஜி கையில் இருக்குது? செந்தில் பாலாஜியோட வீட்டில் கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் வச்சு முதல் குடும்பத்தை பற்றிய ரகசியங்கள் அவர் கையில் இருக்கா? அதனால தான் பயந்துட்டு நீங்கள் ஓடினீங்களா? கேட்போம்ல நாங்கள். உண்மையிலேயே அதுதான். செந்தில் பாலாஜி, அசோக் குமார் 2 பேரும் இந்த குடும்பத்தை பற்றிய பல்வேறு சமாச்சாரங்கள் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ரகசியங்கள்லாம் எந்த மாதிரி சொல்கிறீங்க? என்ன நீங்கள் இப்படி ஓப்பனாக கேட்டால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் என்னால் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா பொது வெளியில் அதெல்லாம் சொல்கிறது தப்பு. நம்மளாம் போய் பார்க்கல. ஆனால் பல இடங்களில் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். எப்படி பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி ஒரு குடும்பத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன், பட்ஜெட்டில் 4 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்னா அதில் வந்து 20% கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபா வேறு ரூட்டுக்கு தான் போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளவோ சமாச்சாரங்கள் இவங்களுக்கு வந்து இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா, நம்ம தான் சொன்னோம் 10 ரூபா பாலாஜி அப்படின்னு நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா? 10 ரூபா பாலாஜின்னு சொன்னோன்னா அந்த பாலாஜி, செந்தில் பாலாஜியினுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்படி அவர் தான் சார் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க முடியும். அவருடைய இதில் தோணியது தான். அதனால தான் அவருக்கு வந்து ஏடிஎம்கேல மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்த இதே மு.க. ஸ்டாலின் என்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியாகி முதல்வரான பிறகு அவரை கூப்பிட்டு முதல் சீட்டில் உட்காத்தி வச்சு மிகப்பெரிய 2 துறையை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அதனால தான் அவர் வந்து மிகச்சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நிர்வாகம்னா நீங்கள் உடனே பிரமாதமாக மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. எங்கெங்கெல்லாம் வந்து மோசடி பண்ண முடியும், நிர்வாக சீர்கேடு பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பணத்தை டைவர்ட் பண்ண முடியும், கள்ளப்பணம் உற்பத்தி பண்ண முடியும், அதை எப்படிலாம் கொண்டு வந்து வெள்ளை பணமாக மாற்ற முடியும், இதிலெல்லாம் அவருக்கு அத்துப்படி இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் அண்ணாமலை அதை சொல்கிறாரு. அண்ணாமலை சொன்னது தப்பே கிடையாது. அதன் காரணமாகத்தான் அவர் வந்து இன்றைக்கி கூட சுப்ரீம் கோர்ட் கேட்ட பிறகு கூட, டிசம்பரில் தானே சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு, நீ திருப்பியும் போயிட்டு அமைச்சராக உட்காந்துன்னு சொன்னேன்னா சாட்சிகள்லாம் எப்படிப்பா உனக்கு எதிராக சாட்சியங்கள் சொல்லுவாங்கன்னு கேட்குறாரு. இந்த ஒரு இடத்துல வீட்டு வாசல்லே தமிழிசை சவுந்தரராஜன், வினோத் பி செல்வம் இவங்க எல்லாருமே வந்து போராட்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டு வாசல்லே கைது பண்ணது அப்படிங்கிறது வந்து முக்கிய நிர்வாகிகள் டார்கெட் செய்யப்படுறாங்களா அப்படிங்கிற பயத்தின் வெளிப்பாடு. இதெல்லாம் ஓகே, அவங்கெல்லாம் வந்து முன்னணி லீடர்கள் கரெக்டு தான். ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. அந்த பயம், அதாவது ஒரு பயம் வந்துடுச்சு சொன்னால் உடம்பு மனசில் பதட்டம் இருக்கும், பாடியில் பதட்டம் இருக்கும், மனசில் வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தில் நம்ம செய்கிற காரியம் கரெக்டாக தவறா அப்படிங்கிறது தெரியாமல் தவறு மேல் தவறுகள் செய்வோம். அதைத்தான் இந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையை இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அப்படியே விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 50 பேர், 100 பேர், 2000 பேர், 20,000 பேர் அங்கே போய் நின்றுட்டு இருந்திருப்பான். 20,000 பேர்லாம் போயிருக்க மாட்டாங்க, 2000 பேர் நின்றுருப்பாங்க, கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். இதில் நடக்கலையா? ஞானசேகரன் தம்பி, அப்பாவுவின் அன்பு தம்பி, திமுகவின் அனுதாபி
ஞானசேகரன் பாலியல் சீண்டல் வழக்கில் மாட்டிக்கின போது அதுக்கு எகென்ஸ்டாக இவங்கெல்லாம் வள்ளுவர் கோட்டத்தில் போயிட்டு பிரதர்ஷனம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அப்போ கூட பாரதிய ஜனதா கட்சியை போராட்டம் பண்ண விடலை. சீமான சீமான் அந்த வென்யூக்கே வர முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அன்புமணி ராமதாசனுடைய மனைவி சௌமியா அன்புமணி வந்து காலை கீழே வைக்கிறதுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம்தான் காரணம். இதனால நம்மளுக்கு எதாவது ஆகிட போகுதோ அப்படின்ட்டு. ஆனால் டிஎம்கேக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இதனால வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் டிஎம்கேக்கு வரும், பாசிட்டிவ் விளம்பரம் இந்த போராட்ட கட்சிகளுக்கு வரும் அப்படிங்கிறத அவங்க என்ன புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஸ்டாலினோட ஒரு வீடு வந்து முற்றுகை. ஆமாம், கண்டிப்பாக ஸ்டாலினோட வீடு கோபாலபுரத்தையும் அவங்க வந்து மொத்தமாக முற்றுகையிட்டுடுவாங்க. நான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக ஸ்தம்பிச்சு போகணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து ஜனநாயக உரிமை மீறல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு போராட்டம் வெடிக்கத்தான் போகுது. ஓகே, அதுக்காக நான் போராட்டத்தை தூண்டுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் ஒன்றுமே கிடையாது, எனக்கு வாய்ஸே கிடையாது. ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்கள், ராமர் கோவில் இஷ்யூ நடக்கிறது. ராமர் கோவில் இஷ்யூ கிட்டத்தட்ட 500 வருஷம் விட்டுருணும் நாம். இப்போது அதாவது 1989 அந்த கதவை திறந்து விட்டார் பார்த்தீங்களா, ராஜீவ் காந்தி பீரியடில். அதுக்கப்புறமா 89லேருந்து 2000 11 வருஷம், அப்புறமா 22 33 வருஷம் அது தொடர்ச்சியாக நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எந்த ஒரு சக்தியாலையும் அதை வந்து சப்ரஸ் பண்ண முடியல. பாபரி மஸ்ஜிதெல்லாம் கீழே விழுந்தது. அதுக்கப்புறமா வேறு ரூபத்தில் எவ்வளவோ சமாச்சாரங்கள் நடந்தது அதில். அதனால தான் சொல்கிறேன், திருப்பியும் மக்களுடைய மனசில் அதை ஆழ பதிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னா, ஒரு போராட்டம் வெவ்வேறு உருவங்கள் எப்படி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். சிமின்னு ஒரு அமைப்பு இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியான்னுட்டு, வன்முறை தீவிரவாதிகள், ஐஎஸ்ஐஎஸ்ஓடைய லிங்க் இருக்கிறவங்க. அதை அவங்க தடை பண்ணின உடனே அவங்க பிஎஃப்ஐ அப்படின்னு ஆரம்பித்தாங்க. பிஎஃப்ஐன்னு ஆரம்பித்தோடனே எஸ்டிபிஐன்னு ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அது வன்முறையாளர்கள், இது ஜனநாயக உரிமைக்காக போராடுபவர்கள். இப்படி தான் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக அப்படியே உயிரோட்டத்தோடு வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வரும் நாட்களில் போராட்டங்கள் இன்னும் அதிகமாகும். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.